லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பத்மாமா, என்னம்மா இதுக்கு போய் இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? வீட்டு விஷயம் அவளை பாதிக்க கூடாதுன்னு அவளை ஹாஸ்டல்ல சேர்த்திருக்கோம். அவளை நல்லா படிக்க சொல்லுங்க. நானும் அவகிட்ட பேசுறேன். பத்மாமா, கண்டிப்பா அவ நல்லா படிப்பா. இந்தாங்க. புடிங்க பத்மாமா. இங்க பாருங்க பத்மாமா, மீனாவுக்கு என்ன வேணும்னாலும் யோசிக்காம என்கிட்ட கேட்கலாம். ம்? என்னங்க பாத்து பாத்து நடக்க கூடவா தெரியாது உங்களுக்கு? பாத்து வாங்க, வாங்க. நிறைய ரத்தம் போயிருச்சுங்க. காலை காட்டுங்க, மருந்து போடுறேன். ஏங்க காலை வைங்க, மருந்து போடணும். ஒண்ணும் வேண்டாம். மத்த நேரம்லாம் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற. என்ன கண்டாலே உனக்கு பிடிக்கல. இப்ப மட்டும் என்ன? என் காலை நானே பாத்துக்கிறேன், விடு. ஏங்க ஏங்க இங்க பாருங்க, சொல்றத கேளுங்க. மருந்து விடு, நான் பாத்துக்கிறேன். சொன்னா கேளுங்க. வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், விடு. கோவ சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். சரி ஒண்ணு நீங்க படுத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன், நீ போ. ரஜினி சொன்னா கேளுங்க. ரஜினி வீம்பு பிடிக்காதீங்க, வாங்க. வீட்டு வைக்க இப்போ வந்துருவாங்க. இங்கேயும் எல்லாம் ரெடியா இருக்கு சார். அவங்க வர லேட் ஆகுமா? இல்ல வர நேரம் சார். தம்பி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் சீக்கிரமா கிளம்புங்க, நேரம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தங்களாவது ரெடி ஆயிட்டு வந்திருக்காங்களா பாத்தியா? ரஞ்சிதா, ரஞ்சிதா எங்க போன? ரஞ்சிதா வரேங்க, இதோ வந்துட்டேன். ஏய் ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேங்க. சங்கரி ராதிகாலாம் ரெடி ஆயிட்டாங்களா? இதோ வந்துருவாங்கங்க. சங்கரி வந்துரும், சீக்கிரமா போ. அம்மா இதோ வந்துட்டேமா. அம்மா கிளம்பலாமா? வந்துட்டாளே. ராதிகா வந்துட்டேன், வாமா. ரெடியா? டேய் முரளி, நாங்களும் ரெடிப்பா. நான் ரெடிப்பா. சரிமா. இவ வேற வராளே. என்னம்மா கையில பர்ஸ்லாம் வச்சிருக்க? எங்கேயாவது வெளியே போறியா? வீட்ல கரண்ட் பால் மளிகைன்னு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதையெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிற. இத மட்டும் கேக்குறியா? மா
கொஞ்சம் இருமா, நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்? வீட்டுக்கு காசு கொடுக்கலன்னா நான் இதை கூட கேட்க கூடாதா? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன் அப்படி? வெளியே போற மாதிரி கிளம்பிருக்க, நானும் வெளியே தான் போறேன். போற வழியில உன்னை டிராப் பண்ணிட்டு போவேன்ல, அதான் கேட்டேன். அது நாங்க எல்லாரும் கார்ல தான் போறோம். நீ உன் வேலையை பாரு. எல்லாருமா? எல்லாருமா? அதுவும் கார்லயா? அப்படி எங்க போறீங்க? என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லல. எந்த கஷ்டம் வந்தாலும் நீ எங்களை கண்டுக்கு போறதுல நாய் போச்சு. அதான் எங்க போனா எங்க கஷ்டத்துக்கு ஒரு விடிவு கிடைக்குமோ அங்கதான் போறோம். அதான் எங்க போறீங்கன்னு கேட்டேன். எங்க நிலைமை சரியில்லை. நம்பிக்கிட்டு இருந்த ஒவ்வொருத்தரும் எங்களை கை விட்டுட்டாங்க. எங்களை காப்பாத்து கடவுளேன்னு கேட்க கோயிலுக்கு தான் போறோம். போதுமா? எந்த கோயிலுக்கு போறீங்க? பொன்னியம்மன் கோவிலுக்கு. அங்கயா? ஆமா, அங்கதான். அதுக்கு என்ன இப்போ? ஏன் அதுக்கு உன்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் போடுமா? ஐயோ அக்கா, அதுக்கு இல்ல. அந்த அம்மன் ரொம்ப உக்ரமா இருக்குன்னு கர்ப்பமா இருக்கிறவங்க அந்த கோவிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லுவாங்கல்ல. ராதிகாவை கூட்டிட்டு போறீங்க? ராதிகா, நீ எங்கேயும் போகாத, வீட்லயே இரு. நீ ஒன்னும் அக்கறையா இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டாம். எல்லாம் எனக்கு தெரியும். ஏய், உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். ஏமா, உனக்கு தெரியாதா? அது இப்ப எனக்கா உனக்கு? நான் கோயிலுக்குள்ள போக மாட்டேன். வெளியில தான் இருப்பேன். அதான் தெரியும் சொல்றேன்ல. அதுக்கு எதுக்கு நீ போணும்? வீட்ல ரெஸ்ட் எடுக்கலாம்ல. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும்க்கா. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இது என்ன அதிசயம்? நீயும் கோயிலுக்கா போற? கோயில் போற பழக்கம்லாம் உனக்கு இருக்கா? நான் சொன்னா உங்ககிட்ட நான் கோயிலுக்கு போறேன்னு. நான் வேலைக்கு போறேன். வேலைக்கு. ஓ, வேலைக்கா? ஒரு தடவை சொன்னா போதும்டா. ஆனா உன் கெட்டப் எல்லாம் பார்த்தா வேலைக்கு போற மாதிரி தெரியலையே. எந்த ஆபீஸ்ல இந்த காஸ்டியூம்ல எல்லாம் வேலைக்கு வர சொல்றாங்க? இங்க பாரு ரஜினி, நீ இப்படி ஒவ்வொருத்தரையா விசாரிச்சு கேட் பாஸ் கொடுத்து அனுப்புற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா அங்க கோயில மூடிட்டு போயிடுவாங்க. என்ன பாக்குற? அடுத்து நான் தானே. கேளு. எனக்கும் ஏதாச்சும் ஒரு கேள்வி வச்சிருப்பல, கேளு. அக்கா, செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனா நீ கடத்தறக்க போகாம தொழிலாம் போன்னு விட்டுட்டு சாமி கும்பிட போறல. இங்க பாரு ரஜினி. ரஜினி, குடும்பத்துல எல்லாருக்கும் பிரச்சனை, நிறைய கஷ்டம். எல்லாம் சரியாகி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தான் கோவில்ல ஒரு பூஜைக்கு சொல்லிருக்கோம். அதனாலதான் குடும்பமா கிளம்பி போறோம். வீடு நல்லா இருக்கணும்னா மனசுக்குள்ள நேர்மையோட உறவுகள் கிட்ட நடந்துக்கிட்டாலே போதும். சாமியே நம்மள தேடி வருமா? இங்க பாரு ரஜினி, கிளம்புற நேரத்துல இந்த மாதிரி தடங்கல் பண்ணாத, புரியுதா? நான் ஒண்ணும் எந்த தடங்களும் பண்ணல. ஆனா நானும் இந்த குடும்பத்துல ஒருத்திதான். எனக்கும் கஷ்டம்லாம் இருக்கு. ஆனா என்ன விட்டுட்டு நீங்க எல்லாரும் சாமி கும்பிட போறீங்கல்ல? சரி, நல்லபடியா போயிட்டு வாங்க. எல்லாரும் ரெடியா? கார் வந்துருச்சு. என்ன என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா. ஏதோ உங்க மொழியே சரியில்லையே. இல்லம்மா, அது கோயில் பூஜை நேரமாயிருச்சு. கார் வருது, எல்லாரும் போகணும். போங்க போங்க, போயிட்டு நல்ல புத்தியை கொடுங்கன்னு கொஞ்சம் வேண்டிக்கிட்டு வாங்க. பத்மாமா, என்ன ரஜினி? பத்மாமா சொல்லு ரஜினி, என்னாச்சு? இவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்க தானே?
கண்டிப்பா இவங்க யாரும் கோயிலுக்கு போகல, வேற ஏதோ வேலை பண்ண போறாங்க. இவங்க உருப்படியான வேலை செஞ்சு நல்லா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா எப்பெல்லாம் இப்படி திருட்டுத்தனம் பண்றாங்களோ அப்பெல்லாம் பெரிய பிரச்சனையா கடைசியில ஏன் தலையில வந்து விழுது. சரி, அவங்க எங்க போறாங்கன்னு உங்களுக்கா தெரியுமா? எனக்கு தெரியல ரஜினி. சரி விடுங்க பத்மாமா, பாத்துக்கலாம். நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? ஆ ஆ, ஆ கடைக்கு போய் கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு இருக்கேம்மா. கடைக்கு நீங்களா? நீங்க காய்கறி வாங்கிட்டு வந்து சமைச்சா அவங்க சாப்பிடுவாங்களா? பரவாயில்லையே. இல்ல ரஜினி, மீனாவை பார்க்க ஹாஸ்டலுக்கு போறேன். அதான் சமைச்சு எடுத்துட்டு போலான்னு கடைக்கு போறேன். சரி சரி, காசு ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாம் ரஜினி, என்கிட்ட இருக்கு. சரி வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன், போலாம். இல்ல ரஜினி, நீ கிளம்புமா, நான் அப்படியே காத்தார நடந்து போய்க்கிறேன். சரி பத்மாமா. ஏன்னா இதான் வர நேரமா? இல்ல சிங்கமுத்து, வர வழியில கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. சரி, எல்லாம் ஓகே தானே? ஒரு பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனை இல்ல சிங்கமுத்து, இங்க எல்லாம் ஓகே தானே? இங்க எல்லாம் ஓகே தான். கையெழுத்து போட்ட வேண்டியதான். இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? இவளுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கேக்குறல்ல, இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? ரஞ்சிதம், கோவப்படாத. நம்ம ரஜினி கையெழுத்து போடல, அதுக்கு பதிலா பவர் பத்திரத்துல ரஜினிக்கு தெரியாமலே கையெழுத்து வாங்கி கொடுத்தது இவதான். போதுமா? வேணும், ரஜினிக்கு நல்லா வேணும். இவள அம்மா அம்மான்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடினால, அதுக்கு இவ செஞ்ச நன்றிய பாத்தீங்களா? எனக்கு தெரியும். இரு இரு, என்னைக்கா இருந்தாலும் இது கால சுத்தன பாம்பு கடிக்காம விடாதுன்னு. ஏய், ரஜினியை ஏமாத்திட்டு இப்படி வந்து நிக்கிற, உனக்கு வெக்கமா இல்ல? ரஞ்சிதம், ஆமா, நீ மட்டும் என்ன பண்ண போற? ரஜினி ஏமாத்த தானே போற. உனக்கு மட்டும் என்ன தகுதி இருக்கு இவளை இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஏண்டி, அவ முதுகுல குத்திட்டு கையெழுத்து வாங்கிட்டேல்ல, இங்க யார் முதுகுல குத்த வந்திருக்க சொல்லு. ரஞ்சிதம், வீட்டை விக்கிற பணத்துல இவளுக்கும் ஒரு பங்கு கொடுக்கணும், அதான் வர சொன்னேன். அடி செருப்பால. ஏண்டி, யார் வீட்டு பணத்துல யார் பங்கு போடுறது? ஏற்கனவே என் புருஷன் ஏமாத்தி பங்கு போட்டது பத்தாதா? இப்ப சொத்துல வேற பங்கு கேக்குதா? பங்கு என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் மட்டுமா ஏமாத்துறேன்? பெத்த பொண்ணு கூட பிறந்தவனு கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க மட்டும் எதுக்கு வந்திருக்கீங்க? ஏய், என்னடி வாய் நீளுது? அமைதியா இருமா. என்னமோ நீங்க மட்டும் ரொம்ப நல்லவங்க மாதிரியும் நான் மட்டும் தான் ரஜினி ஏமாத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் சும்மா இருமா. எனக்கு ஒரு 10 பைசா கூட வேண்டாங்க. நான் இப்பவே ரஜினிக்கு போன் பண்ணி இங்க நடக்கிற எல்லாத்தையும் சொல்றேன். சொல்லு சொல்லு சொல்லு, நல்லா சொல்லு. எங்களை பத்தி தான் ரஜினிக்கு நல்லா தெரியுமே. நீ என்னமோ உலகத்திலேயே இல்லாத உத்தம புத்திரின்னு நினைச்சுக்கிட்டு உனக்காக என்ன தூக்கி எறிஞ்சா, இப்போ உன்னோட லட்சணம் என்னன்னு அவளுக்கு தெரியட்டும். பன்றி போன. ஓ சொல்றேன், இப்பவே எல்லாத்தையுமே சொல்றேன். அப்புறம் என்னடி பண்ணடி போன? விடுறியா? என்ன பண்ற பாக்குறேன். இப்பவே நான் எல்லாத்தையும் சொல்லதான் போறேன், பாருங்க நீங்க. அண்ணே அண்ணே, தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணி முதலுக்கு மோசமாயிர போகுது. முதல்ல போனை புடுங்கண்ணா. பாத்துக்கிட்டே இருங்க. பத்மா, குடு பத்மா. என்னங்க நீங்க? அரியா, உங்க அம்மாவை அடக்கு. இப்படி சத்தம் போடாதம்மா, நான் சொல்றத கேளு. இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு ரஜினிக்கு தெரிஞ்சா ரஜினியே உங்களை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவா. இப்ப இவங்க போன் பண்ணி என்ன மன்னிச்சிடு ரஜினின்னு அழுதாங்கன்னு வச்சுக்கோ, இவங்க நல்லவங்களா ஆயிடுவாங்க. நம்ம நிலைமைதான் இன்னும் மோசமாயிடும், பாத்துக்கோ. பத்மா, சொன்னா கேளு.
நான் என்னங்க சொன்னேன்? அவங்க தாங்க பேசினாங்க. அவதான் புரியாம பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்காக என்னடி பண்ண சொல்ற? கொஞ்சம் பொறுமையா இருமா. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு பணம் நம்ம கையில வரணுமா வேண்டாமா? சொல்றது அப்ப கேளு அவங்க மட்டும் அப்படி பேசலாமா? முதல்ல அதை யோசி. அதுக்கப்புறம் இவங்களையும் நம்ம ரஜினி கிட்ட மாட்டி விட்டு பணத்தையும் புடுங்கிட்டு அடிச்சு துரத்திடுவோம்மா, சரியா? கொஞ்ச நேரம் பொறுமையா இருமா. ஓ வந்துட்டாங்களா? சரி சரி, இந்த உள்ள வா. வந்த வழியெல்லாம் அடுத்து நம்ம தான், வாங்க உள்ள போலாம். அண்ணே வாக்கா. கொஞ்சம் அமைதியா வாமா. எல்லாம் முடியட்டும். போங்க. வாமா. உங்களை சொல்லணும். வாமா. ஓ, வரேன். உள்ள வாங்க நீங்க முதல்ல. ஓ வரேன்றல்ல. பத்மா புரிஞ்சிக்க பத்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல 50 லட்சம் ரூபாய் அவன் கையில இருக்க போகுது. அவதான் புத்தி கட்டத்தனமா கோவத்துல ஏதோ கத்திக்கிட்டு இருக்கான்னா அவகிட்ட நீயும் கத்திக்கிட்டு இருக்க. அவங்க எவ்வளவு மட்டும் புத்திசாலின்னு எனக்கு தான் தெரியும். போன் பண்ணி முட்டாள்தனமா ரஜினி கிட்ட எதுவும் சொல்லி வைக்காத. இந்தா எல்லாரும் வந்தாச்சு இல்ல? வந்தாச்சு சார். அவங்க எல்லாருக்கும் சமாதானம் தானே? கையெழுத்து போட்டுடலாம் இல்லையா? ஆமா சார், எல்லாரும் வந்துட்டாங்க. மாரிமுத்து நான் தான் சார். உங்க மனைவி? நான் தாங்க. என்னங்க? இரு ரஜிதம். உங்க பேர் என்னம்மா? பத்மாங்க. பத்மாவா? அப்படி ஒரு பேரே லிஸ்ட்ல இல்லையாமா? கட்டிக்கிட்ட பொண்டாட்டி பேர் தானே சார் இருக்கும். சேர்த்துக்கிட்ட பேர் எப்படி சார் இருக்கும்? சார் நான் தான் சார் அவர் கையால முறையா தாலி கட்டிக்கிட்டவ. இவ செட்டப். என் பேர் தான் ரஞ்சிதம். அங்க இருக்கு பாருங்க சார். நீங்க சொன்னது சரிதான்மா. ரஞ்சிதாங்கிற பேர் தான் இருக்கு. அடுத்தது சிவசங்கரி. ஆமா சார், இவ தான் சிவசங்கரி. இவ ராதிகா. இது முரளி. இருங்க அம்மா, இருங்கம்மா. நடுவுல ரஜினிங்கிற ஒரு பேர் இருக்கே, அவங்க எங்க? சார் அது ரஜினி என் 2வது பொண்ணு தான் சார். அவளுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல இருக்கா. சின்ன பொண்ணு திவ்யா அவ வெளியூர்ல படிச்சிட்டு இருக்கா சார். 2 பேருக்கிட்டையும் பவர் பத்திரத்துல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கோம் சார். அதுல இருக்கு பாருங்க. சரி ஓகே, டாக்குமெண்ட்லாம் ஓகே தான். கூப்பிடுறப்ப எல்லாரும் வந்து கையெழுத்து போட்டுருங்க. என்ன சார் விக்கிறவங்க நாங்கெல்லாம் வந்துட்டோம், வாங்குறவங்க யாரும் வரலையே சார். அதான் அவங்க எல்லாரும் முன்னாடியே நிக்கிறாரு, இவர்தான். சித்தப்பா இவர் எங்க சித்தப்பா சார். எங்க கூட வீட்டை விக்கிறதுக்காக வந்திருக்காரு. என்ன சிங்கமுத்து சொல்லி கூட்டு வரலையா? பத்திரத்துல சிங்கமுத்துன்னு இவர் பேர் தாமா இருக்கு. இவர் தான் வாங்க போறாரு. தம்பி என்ன சார் இது சிங்கமுத்தா? டேய் என்னப்பா இது, நீயா வீட்டை வாங்க போற? தம்பி என்ன தம்பி, இத பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஐயோ நீ, நான் சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. என்ன சித்தப்பா, உங்களை எவ்வளவு நம்பணும். நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை. இல்லம்மா, அது வந்து சிங்கமுத்து, இது ரெஜிஸ்டர் ஆபீஸா இல்ல வக்கீல் ஆபீஸா? இங்க வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ சார், பஞ்சாயத்துல ஒண்ணும் இல்ல சார். இருங்க சார், நாங்க எங்க சித்தப்பா கூட கலந்து பேசிட்டு தான் அப்புறம் கையெழுத்து போட முடியும். சரிம்மா, அது வரைக்கும் உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்க முடியாது. வீட்டுல போய் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. இப்ப எல்லாரும் கிளம்புங்க. பாக்கா என்ன சிங்கமுத்து, என்ன இதெல்லாம்?
சார் கோச்சிக்காதீங்க, ஒரு 10 நிமிஷம் பேசி கரெக்ட் பண்ணி கூட்டு வந்துடுறோம். சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க, போங்க. சரிங்க சார். இப்ப என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் என் மேல கோவமா இருக்கீங்க? நம்ம பரம்பரை சொத்து வெளியில யாரு கைக்கும் போக கூடாதுன்னு, அது என் கையில இருக்குன்னு நினைச்சது தப்பா? அதுக்கு நீங்க சந்தோஷம் தானே பண்ணோம். எப்படி சித்தப்பா சந்தோஷப்பட முடியும்? நீங்க முன்னாடியே எங்ககிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். இப்படி அநியாயத்துக்கு என்கிட்ட இருந்தே மறைச்சிட்டியே. அண்ணா, மறைக்கணும்னு நினைச்சிருந்தா நான் இப்ப கூட மறைச்சிருப்பேன். ஆனா அது என்னோட எண்ணம் கிடையாது. உங்களுக்கு வர வேண்டிய பணத்துல ஒரு பைசா குறையாது. இங்க பாருங்க, ஆபீசர் 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்திருக்காரு. வாங்க, வந்து எல்லாரும் கையெழுத்து இல்ல போடுங்க. சித்தப்பா, எங்களுக்கு தப்பா தோணுது. நாங்க கையெழுத்து போடல, நாங்க கிளம்புறோம். அக்கா வாக்கா போலாம். ஏய், இருடா. இப்ப என்ன போறீங்க, அவ்வளவுதானே? போங்க. வீட்டை விக்கலன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்கீங்க, இதுக்கப்புறம் சித்தப்பான்னு யாரும் என்ன தேடி வரக்கூடாது. இப்பவே சொல்லிட்டேன். இதை வச்ச பணத்தை நான் கறக்குறேன்டா. இத பாருங்க, இப்படி ஒரு முடிவெடுத்தா நஷ்டம் நமக்கு தான். யாருக்கோ விக்கிறத சிங்கமுத்துக்கு விக்கிறது இல்ல, தப்பு இல்ல. இங்க பாருங்க, இங்க யாருக்குமே பிரச்சனை இல்லாம நான் ஒரு வழி சொல்றேன். சிங்கமுத்து, இங்க எல்லாருக்கும் கூட ஒரு 10 லட்சம் கொடுத்து விட்டுருப்பா.